Good morning, aspirants. Welcome to Dr. Abdul Kalam IAS Academy. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம் கரெக்டுங்களா. ஸோ அதோட தொடர்ச்சியாக மற்ற பாலிசிஸ் பற்றி பார்த்துட்டு பேட்டில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் பற்றி மெரிட்ஸ்லாம் சொல்லிட்டேன், சம் ஆஃப் த டிமெரிட்ஸ் பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிடுறேன். ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் 1793 லார்ட் கார்ன்வாலிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எதுக்குன்னா 1793 கரெக்டுங்களா. ஸோ இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1793க்கு முன்னாடி நிறைய பேட்டில்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து சண்டை போடுவாங்க, லைக் மராத்தாஸோட மைசூரோட, அதுக்கடுத்து கர்நாடிக் ஃப்ரெஞ்சோட நிறைய பேட்டில்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க. ஸோ லாஸஸ் வந்து ரெண்டு சைடுமே இருக்கும், பிரிட்டிஷ்க்கும் இருக்கும், லைக் இன்னொரு காம்படிட்டருக்குமே இருந்திருக்கும் கரெக்டுங்களா. ஸோ அந்த லாஸை நம்ம வந்து எப்படிலாம் வந்து ஈடுகட்ட லைக் எப்படிலாம் நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா மெத்தட் யோசிப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த லேண்ட் ரெவன்யூ பாலிசிஸ்லாம். நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு இன்கம் வேணும், ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். லார்ட் கார்ன்வாலிஸ் கொண்டு வந்தாங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். பிளேசஸ் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ என்னென்ன பிளேசஸ்? பெங்கால், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் பார்ட்ஸ் ஆஃப் யூபின்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டுங்களா. ஸோ இந்த 4 பிளேசஸ்மே வந்து இந்த 4 பிளேசஸோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 19%, இந்தியாவோட ஏரியாவில் 19% இந்த 4 பிளேசஸ்மே என்ன பண்ணுது, ஆக்குபை பண்ணுது நம்ம சொல்லி பார்த்தோம் கரெக்டுங்களா. அதே மாதிரி பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் 10/11 வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20 இயர்ஸ்க்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ரிவைஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தோம் கரெக்டுங்களா. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்னென்ன பார்த்தோம், ஜமீன்தாரி, ஜஹர்தாரி, நெக்ஸ்ட் பிஷ்வேதாரின்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டுங்களா. ஸோ இதெல்லாம் என்னது மெயினானது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ரெவன்யூ, அந்த ரெவன்யூ கலெக்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் ஜமீன்தார்ஸ் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தார். ஸோ இந்த ஜமீன்தார் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா. இதோட அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேண்டு, வேஸ்ட் லேண்ட்லாம் என்ன ஆச்சுன்னா லைக் வந்து கல்டிவபிள் லேண்டாக மாற்றினாங்க, வேஸ்ட் லேண்டாக இருக்கட்டும் இல்லை ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும். ஜமீன்தார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் த லேண்டாக என்ன பண்ணாங்க டிக்ளேர் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜமீன்தார்ஸ் அதாவது இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் கீழே ரெவன்யூ கலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜமீன்தாரோட வேலை என்னவா இருந்துச்சுன்னா ஜஸ்டிஸ் கொடுக்கறது. அந்த வில்லேஜில் ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கே வந்து நீதியெலாம் கொடுப்பாங்க ஓகேங்களா. பஞ்சாயத்து தலைவர் மாதிரி செயல்பட்டு இருந்தாங்க ஓகேங்களா. இப்போ அவங்க வந்து அந்த வேலையிலேருந்து லைக் ஃப்ரீ ஆக்கி விட்டுட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஜஸ்டிஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம், நீங்கள் வந்து இந்த ரெவன்யூ கலெக்ஷனை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு ஸோ இந்த சிஸ்டம் மூலமாக ஒரு ஃபிக்ஸ்டு அண்ட் ஸ்டேபிள் இன்கம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு வந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ டிமெரிட்ஸ்ன்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஸோ டிமெரிட்ஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆக்சுவலாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம என்ன பார்த்தோம், பிரிட்டிஷ் பார்த்தோம், கீழே ஜமீன்தார்ஸ் பார்த்தோம், அதுக்கடுத்து ஃபார்மர்ஸ் இல்லை வந்து கல்டிவேட்டர் ஓகேங்களா. ஸோ மிடில் மேன்னா யார் இருக்காங்க, ஜமீன்தார்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கும் ஃபார்மர்ஸ்க்கும் டைரக்ட் கான்டாக்ட் இல்லை, நோ டைரக்ட் கான்டாக்ட். ஸோ அதனால் ஜமீன்தார்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் நம்ம கல்டிவேட்டர் நம்ம சொல்லி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பறிச்சுட்டாங்க. பிரிட்டிஷ் பறிச்சதை விட ஜமீன்தார்ஸ் வந்து மறுத்துட்டாங்க ஓகேங்களா. நாங்கள் தான் ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட், நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து ரிச் ஆக ஆரம்பித்தாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து இன்னொரு ரொம்ப ட்ராபேக் என்னென்னா இது ஃபிக்ஸ்டு ப்ரொடியூஸ் 10/11 நம்ம பார்க்குறோம் கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு செழிப்பான ஒரு மாதத்துலலாம் உங்களுக்கு வந்து நிறையாவே சர்ப்ளஸ் வரும், லைக் தேவைக்கேற்ப அதிகமாக இருக்கும் நமக்கு ஓகேங்களா. அப்போ
நம்ம வந்து கொடுக்கறது ஈஸியாக இருக்கும், நம்ம டேக்ஸ் பே பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஒரு பஞ்சம் இல்லை வந்துட்டு மழை வந்து பெய்யாமல் இருக்குது, இல்லை வறட்சி, இந்த மாதிரி சமயத்தில் அந்த பேர்டன் யார் மேலே இருக்குன்னா ஃபார்மர்ஸ் மேலே தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரயத்வாரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரயத்வாரி சிஸ்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1820 கொண்டு வந்திருப்பாங்க. ரயத்வாரி வந்து பார்த்தீங்கன்னா 1820 யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்ரோ அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் என்ன பார்த்தோம், பிரிட்டிஷ் ஜமீன்தார் ஃபார்மர்ஸ் இல்லை கல்டிவேட்டர் நம்ம சொல்லி பார்த்தோமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், அவங்களுக்கு கீழே யாருன்னா ரயோட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரயோட்னா யாருன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸை தான் ரயோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக ரயத்வாரி சிஸ்டம்னாவே தாமஸ் முன்ரோ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ரீடுன்னு ஒருத்தவங்க, இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எந்தெந்த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மெட்ராஸ், பாம்பே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் அசாமில் சில பார்ட்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூர்க் ப்ராவின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்போட, அதாவது லேண்டோட ஓனர்ஷிப் வந்து யார்கிட்ட போச்சுன்னா இந்த ரயோட், அதாவது பர்சன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட ஓனர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஸோ அதனால் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ஸ் கிட்ட இருந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா டாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? டைரெக்டாக டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1/3, ஓகேங்களா? ஸோ 1/3 ப்ரொடியூஸ் வந்து யாருக்கு கொடுக்கணும்னா பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ரெவன்யூ கலெக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரெவன்யூ இந்த 1/3ன்னு எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா சாயில் ப்ளஸ் க்ராப்போட நேச்சர் பொறுத்து, பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் சாயில் அண்ட் க்ராப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சாயிலில் என்ன மாதிரியான க்ராப் வரும் வராதுன்னு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க, இவ்வளோ நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 1/3 இந்த ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 30 வருஷம் கழித்து என்ன பண்ணாங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இதில் வந்து யாருக்கு ரொம்ப வந்து ஒரு செக்யூர் பொசிஷன் இருந்துச்சுன்னா கல்டிவேட்டர்ஸ்க்கு, அதாவது பெசன்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பாதுகாப்பான இது இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் மெயினாக அட்வான்டேஜ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெவன்யூ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டீலிங் எதுவாக இருந்தாலும் ஃபார்மர்ஸோட டைரெக்டாகவே பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டைரெக்டாக போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ஃபீல்டு இருக்குது, அதில் எந்த மாதிரியான சாயில் இருக்குது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயிலில் எந்த மாதிரியான க்ராப் போட்டிருக்காங்க, ஸோ ஈல்டு எவ்வளோ வரும், லைக் இந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணி தான் அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஜென்ரலாக 1/3 கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் அதான் 1/3 நம்ம சொல்லிட்டோமா. ஸோ இதில் மெயினாக எஃபெக்ட்ஸ், அதாவது வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ரேட்டில் 1/3 தாண்டியும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மோர் தென் 1/3
ஒரு சில இடத்துல ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து நம்ம இதில் வந்து கல்டிவேட்டர் வந்து ஓனர் ஆஃப் த லேண்டுன்னு சொல்லி இருந்தாலுமே, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தாலுமே, இங்கே யார் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண சுரண்டலுக்கு உள்ளானாங்கன்னா ஃபார்மர்ஸ். பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்டட் தி ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்லையாவது ஜமீன்தார் இங்கே வந்து டைரெக்டாக பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு தான். பட் ஆனால் கம்மியாக லைக் அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஜமீன்தார்ஸுமே. பட் ஆனால் இந்த ரயத்வாரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபார்மர்ஸ் கீழே பேர்டன் எல்லாமே ஃபார்மர்ஸ் தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரயத்வாரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு மகள்வாரி பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. 1793 10/11 ப்ரொடியூசர் நம்ம பார்த்தோம். ரயத்வாரி தாமஸ் முன்ரோ, கேப்டன் ரீட் பார்த்தோம். 1820 கொண்டு வந்திருப்பாங்க. பிளேசஸ் என்னென்ன உங்களுக்கு வந்து மெட்ராஸ், பாம்பே, சம் பார்ட்ஸ் ஆஃப் அசாம்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து யூஸ்வலாக 1/3 20 30 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எஸ்டிமேஷன் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். சாயில் ப்ளஸ் க்ராப்போட நேச்சரை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகள்வாரி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், பிரிட்டிஷு, ஜமீன்தார். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஃபார்மர்ஸ் பார்த்தோம். ரயத்வாரி பிரிட்டிஷு, ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். மகள்வாரி என்னன்னா பிரிட்டிஷு மொத்தமான அந்த வில்லேஜஸை அதை வந்து மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மகள்வாரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1823 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக வந்து இந்த ஐடியா வந்து யார் வந்து இனோவேட் பண்ணியிருப்பாங்க லைக் ஸோ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா லைக் ஹால்ட் மெக்கன்சிங்கிறவங்க. ஓகேங்களா? ஹால்ட் மெக்கன்சிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லைக் கொண்டு வந்திருப்பாங்க. ஐடியாவோட இன்வென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த மகள்வாரி எந்தெந்த பிளேசஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு கங்கா வேலி, நெக்ஸ்ட் வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா. ஓகேங்களா? இந்த பிளேசஸில் இது கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்? அசஸ்மெண்ட் வந்துட்டு லைக் அதாவது வந்து அசஸ் பண்ணுறது, ரெவன்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு ரயத்வாரியில் என்ன பார்த்தோம்? சாயில் அண்ட் கிராப்போட நேச்சர் பொறுத்து நம்ம பார்த்தோமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகள் இல்லை ஒரு வில்லேஜ். ஓகேங்களா? மகள் இல்லைன்னா வில்லேஜ் மொத்தமாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதில் பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக 2/3 ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? 2/3 வந்து இப்போ ஒரு வில்லேஜில் வந்து இவ்வளோ கிடைக்குதுன்னா அதில் 2/3 வந்து யாருக்கு கொடுக்கணும்னா பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வில்லேஜை வந்து மொத்தமாகவே வந்து வில்லேஜை ஒரு யூனிட்டாக வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ வில்லேஜில் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணும்ல கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு, ஸோ ரெவன்யூவை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு அதை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா வில்லேஜ் ஹெட்மேனை வந்து என்ன பண்ணாங்க? அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? வில்லேஜ் ஹெட்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வில்லேஜ் ஹெட்மேனுக்கு இன்னொரு பேர் வந்து லம்பிரதார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஆல்சோ நோன் அஸ் லம்பிரதார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மெயினாக ஃபர்ஸ்ட் இது எங்கே அடாப்ட் பண்ணாங்கன்னா ஆக்ரா அவாதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ லைக் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து மற்ற பிளேசஸ்க்குலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாசிட்டிவ் எஃபெக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு வில்லேஜ் கம்யூனிட்டி, வில்லேஜில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஓனர் ஆஃப் த லேண்டை என்ன பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. அதே மாதிரி வில்லேஜ் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பீப்புளுக்குமே வந்து சொந்தமானதாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட மகள்வாரி சிஸ்டம் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வில்லேஜ் ஹெட்மேன்னு சொன்னோம்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணி மொத்தமாக தானே அதை வந்து என் வில்லேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணி மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் கிடைக்காம இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது மூணும் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், ரயத்வாரி, மகள்வாரி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லேண்ட் ரெவன்யூ பாலிசி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டில் ஆஃப் பிளாசி பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் இனிஷியலாக வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு ட்ரேடராக வந்திருப்பாங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். கரெக்டுங்களா. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் பக்சரில் தான் அவங்க ஈடுபடுவாங்க பிரிட்டிஷ். ஓகேங்களா. ஸோ சாரி இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் பிளாசியில் தான் ஈடுபடுவாங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி 1757 எந்த மாதம்னா ஜூன் 23 நடக்கும். ஓகேங்களா. ஸோ யாருக்கும்னா சிராஜுத்தௌலாக்கும் பிரிட்டிஷ் சைடு யார் இருப்பாங்கன்னா ராபர்ட் கிளைவ் இருப்பாங்க. ஓகேங்களா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் தஸ்தக், ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அலிவர்தி கான். ஓகேங்களா. 1756 அலிவர்தி கான் சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெங்காலை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா சிராஜுத்தௌலா, கிராண்ட்சன் ஆஃப் அலிவர்தி கான். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா பிரிட்டிஷ் இவங்க வந்து சிராஜுத்தௌலா வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங் ரைட்ஸ், அதாவது தஸ்தக்குன்னு சொல்லுவாங்க, DASTAK தஸ்தக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ட்ரேடிங் ரைட்ஸு. அதை வந்து அதிகமாக வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சிராஜுத்தௌலாவும் இன்டிமேட் பண்ணுவாங்க நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் அவங்க வந்து ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் சிராஜுத்தௌலா வந்து இவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ட் வில்லியம் பார்த்தோம் பார்த்தீங்களா. நம்ம வந்து பிரிட்டிஷ் பற்றி பார்க்கும்போது 1700 ஃபோர்ட் வில்லியம் வந்து கல்கத்தாவில் பில்ட் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். கரெக்டுங்களா. ஸோ அந்த ஃபோர்ட்டை என்ன பண்ணிடுவாங்க சிராஜுத்தௌலா வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ கேப்சர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா 146 பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் ஆஃப் வார், அதாவது வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு கைப்பற்றி சிறை கைதிகளாக வச்சுருப்பாங்கல்ல அவங்க ப்ளஸ் பிரிட்டிஷோட சோல்ஜர்ஸ் மொத்தமாக 146 பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இருட்டு அறையில் வந்து அடைச்சி வச்சிருவாங்க. ஓகேங்களா. 146 பேரை ஒரு குட்டியோண்டு ரூமில் அடைச்சி வச்சிருவாங்க. அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 123 பேர்கிட்ட இறந்து போயிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் இதனால் என்ன ஆவாங்கன்னா கோவமாயிடுவாங்க. ஸோ ராபர்ட் கிளைவை எங்கே வர சொல்லுவாங்கன்னா சென்னையில் இருந்துட்டு லைக் வர சொல்லுவாங்க, நம்ம பெங்காலுக்கு வர சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, ராபர்ட் கிளைக்கும் சிராஜுத்தௌலாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ஆப்வியஸாக யார் வின் பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 23 ஜூன் 1757 வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் வந்துட்டு
சிராஜுத்தௌலாவை டிஃபீட் பண்ணிடுவாங்க. டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிட்டி ஆஃப் அலிநகர்னு சொல்லிட்டு ஒன்று சைன் பண்ணுவாங்க. ஸோ சைன் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் மிர்ஜா அஃபர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஓகேங்களா, லைக் சிராஜுத்தௌலாவோட கேப்டன் மாதிரி. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட லைக் பிரிட்டிஷ்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு லைக் பிரிட்டிஷ்க்கு சாதகமாக மாறிடுவாங்க. ஸோ லேட் ஆன் சிராஜுத்தௌலா கொன்னதுக்கப்புறம் சிராஜுத்தௌலா வந்து இந்த பேட்டிலில் கொல்லப்படுவார். அதுக்கடுத்து மிர்ஜாஃபரை வந்து